வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, ஒன் டே ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் நம்ம வெளியே போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நீங்கள் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காலையில் சாப்பிட்றதுக்காக தோசை சுட்டுட்ருக்கு. கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நம்ம ரெடி ஆகிட்டோம். தோசை சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு தோசை சுட்டுட்ருக்கேன். சட்னி அரைச்சாச்சு. தம்பி கிளம்பிகிட்ருக்கான். தம்பிக்கு வந்து கிளம்பிகிட்ருக்கான். குட்டிமா சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் கிளம்பிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த சாரி கட்டியிருக்கேன். சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். மேடம் கிளம்பிகிட்ருக்காங்க. குட்டித்தங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டோம். அவங்களும் சாப்பிட்டு பாப்பா முடி நல்லா காஞ்சிருச்சு. ஆமாம், விளாக், ஒன் டே விளாக். வந்துட்டோம். கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி கல் நம்மளே எடுத்துச்சுன்னா பள்ளியில். ஆமாம், வீடு கட்டணும் போகிற கோயில் எல்லாம் எடுத்து வைப்போம். வீடும் கட்டணும். விடுங்க, ஏன் கோயிலுக்கு வந்து புலம்பட்டி அது கல்லை பார்த்து ஞாபகம். சாமி கும்பிட்டு மேலேருந்து கீழே வந்துட்டோம். குட்டிமா வந்து ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க. மாமா அங்கே உட்காந்துருக்காங்க. வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியா. வீட்டுக்கு வந்து எல்லாம் ட்ரெஸ் சேஞ்சே பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க, ட்ரெஸ் சேஞ்ச் கிடையாது. தம்பிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குட்டி தம்பிக்கு பிரியாவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்மனால எல்லாம் வந்து ரொம்ப நாள் அடக்க ஒடுக்கமாக இருக்க முடியாது. படம் போல விளையாட்டு இருக்க முடியாதா? ஒரு வழியாக போயிட்டு வந்தாச்சு. அழகாக இருக்க பாப்பா. இந்த மாதிரி கொண்ட இது வரைக்கும் எங்கேயும் பார்த்து. இங்கே திரும்ப பின்னாடி செம்ம சூப்பராக இருக்குல்ல. அழகாக இருக்குங்க. அந்த கொட்டையில் இருக்கு. சரி, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, அடுத்து நாங்கள் பிரியா சொல்லுவாங்க அடுத்து எங்கே போகிறோம். அடுத்து எங்கே போனோம், தம்பி எப்படி தூக்கிட்டாங்க. தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக என்னம்மா, தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சளி பிடிச்சிருக்கு. லைட்டாக இப்போ தான் ஆரம்பிக்குது. ஒரு காலையிலேருந்து ஒரு 2-3 தடவை தும்பிட்டாங்க. நேற்று இருந்துச்சு. இந்த சமயம் எடுத்து அங்கே வச்சிரு, சீப்பு எடுத்து வச்சு கீழெல்லாம் கிடக்கு. நேற்று இருந்துச்சு. சரி, இன்றைக்கி எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் அப்படின்ட்டு தான் போகலை. இப்போ வந்து நேராக போய் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பாப்பாவுக்குமே இந்த மாதிரி ஆயிருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுவேன். போயிட்டு ஒரு மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்தை வாங்கிட்டு நேராக அப்படியே போகிறதா தான் இருந்தது. தம்பியோட நோட்டை வந்து மறந்துட்டு போயிட்டேன். நோட்டு எடுத்துகிட்டு போனால் தான் அங்கே பார்ப்பாங்க. இல்லாட்டின்னா பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. நான் நோட்டு எடுக்காமல் போனதில்லை ஹாஸ்பிட்டலுக்கு. போய் பார்த்துட்டு லைட்டாக நைட்டெல்லாம் கொஞ்சம் கதன்னு இருந்தான். போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்படியே பார்ப்போம். நைட்டு சரி, டாக்டர் காமிச்சு ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. தம்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம். சரி, தம்பிக்கு டாக்டர் பார்க்குறதுக்காக வந்துருக்கோம். தம்பிக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தூங்கிட்டோம். தம்பி வந்து அழுதுகிட்டே இருந்தான். அதனால் வந்து தூங்கிட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு.
தம்பிக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிரப்பு வந்து கொடுத்துருக்காங்க, அந்த சிரப்பு ஊற்றுங்க ரெடியாயிரும். அப்புறம் இன்னும் வேறு ஏதாச்சும் உனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பச்சிளம் குழந்தை டாக்டர்கிட்ட போய் காட்ட சொன்னாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தாச்சு. குட்டி கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கான், நாங்களாம் எழுந்திரிச்சிட்டோம். பாப்பாவுக்கும் நாங்கள் எந்திரிச்சிட்டோம், டீ குடிச்சிட்டு இருந்தோம். டீ குடிச்சு முடிச்சாச்சு. குட்டிமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளுக்குமே வந்து காய்ச்சல் தான். காய்ச்சல் இல்லை, சளி, நல்ல சளி. மேடமுக்கு 2 வாரமாக சளி. நாங்களும் மெடிக்கலில் வாங்கி ஊற்றி பார்த்தா ஒன்றும் கேட்கல. அப்புறம் இங்கே வந்து இந்த தடவை வந்து பாப்பாவுக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் நேற்றுமா மாத்திரை கொடுத்தா நல்லா தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். அதுதான் தன்னை அவளை அசந்து வந்து தூங்கிட்டா குட்டிமா. மாத்திரை அரை மாத்திரை இந்த தடவை வந்து மேடம் வந்து ட்ராப்ஸு இது இல்லாமல் மருந்து இல்லாமல் மாத்திரை குடிச்சிருக்காங்க. அரை மாத்திரை கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டா, அவளும் தூங்கிட்டா, நாங்கள் எல்லாருமே தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். சரி ஓகே, இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். இடையில நம்ம என்ன செஞ்சோம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம எடுக்கவே இல்லை. குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாவே நம்மளுக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. என்ன பண்ணுறோம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருமா என்ன பண்ணுறோம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது சுத்தமாகவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டை மறக்காமல் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய், டாடா.